தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடுவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று இங்கே கொலோசிய நிருபக்காரர் கொலோசிய சபைக்கு எழுதுகிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது என்ற இடத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி? ஒரே சரீரமாக ஒருமைப்பாட்டுக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசியில 11 மாதங்கள் தேவன் நம்மை ஜெயமாய் நடத்தி இந்த 12வது மாதத்தை அவர் காண செய்திருக்கிறார். நம்முடைய இருதயம் கலங்காமல் இருக்கும்படியாக அவருடைய வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சமாதானம் உங்களில் இருப்பதாக, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்வதாக. நீங்கள் இதற்கென்றே ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று 3 காரியங்களை அவர் ஒன்றாக. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள வேண்டும், அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழைக்கப்பட்ட நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று 3 பகுதிகளாக இந்த வசனத்தை அங்கே பவுல் அப்போஸ்தலன் கொலோசிய சபைக்கு எழுதுகிறார். தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆள வேண்டும் என்றால், நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன், நம்முடைய கிறிஸ்து சமாதானத்துக்கு கர்த்தர், நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி சமாதானத்துக்கு ராஜா என்ற இடத்திலே நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் பாதுகாக்கும்படியாக தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். தேவனுடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்ற இடத்திலே 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை குற்றமற்றதாக காக்க கடவர் என்று கொண்டு வருகிறார். வாசி. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்கி கிறிஸ்துவின் நாளுக்காக காப்பாராக என்ற இடத்திலே தெசலோனிக்க நிருபக்காரர் சமாதானத்தின் தேவன் தான் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை குற்றமற்றதாக அவர் மாற்றி கிறிஸ்துவின் நாளுக்காக நம்மை காக்கக்கூடிய இடத்திலே சமாதானத்தின் தேவன், நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். ஏசியா 9:6 அவர் ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் யாரு? பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் பிரபு என்று அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபு. அவர் சமாதான கர்த்தராய் வரும் பொழுது நாம் காக்கப்படுவதற்கு சமாதானத்தின் தேவன் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்கி அதை காத்து கிறிஸ்துவின் நாளிலே அதை கொண்டு வருவார். கிறிஸ்துவின் நாள் என்ற அவருடைய வருகையின் நாளிலே அவர் சமாதான கர்த்தராக வருகிறார். லார்ட் ஆஃப் பீஸ், சமாதான கர்த்தராக அவர் வரும்போது நாம் காக்கப்படும்படி நாம் சமாதானத்தின் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கி உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை அவர் காத்து கிறிஸ்துவின் நாளிலே கொண்டு வருவார் என்ற இடத்திலே சமாதானத்துக்கு பிரபு அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். சமாதானத்தின் பிரபு. நம்ம கடந்த நாட்களிலும் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து இமானுவேல் என்ற இடத்திலே, இயேசு என்ற இடத்திலே we get salvation, நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கிறது. இயேசு என்ற இடத்திலே நமக்கு ஒரு ரட்சிப்பு அருளப்படுகிறது. இயேசு என்ற இடத்திலே நமக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. இயேசு என்ற இடத்திலே நம்முடைய பாவங்களால நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறோம். இயேசு என்ற இடத்துல அவருடைய தோளின் மேல் என்ன இருக்கிறது? சிலுவை இருக்கிறது. இயேசு என்ற இடத்திலே நமக்கு அங்கே ரட்சிப்பு இருக்கிறது, அங்கே சிலுவை இருக்கிறது, அங்கே நமக்கு
சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, அங்கே பரிசுத்த ஆவியின் நடத்துதல் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து என்ற இடத்துல என்ன இருக்கிறது? நமக்கு உபதேசம் அருளப்படுகிறது. நமக்கு கிறிஸ்து என்ற இடத்துல நித்திய ஜீவன் அருளப்படுகிறது. இயேசு என்ற இடத்துல ரட்சிப்பு, கிறிஸ்து என்ற இடத்துல நமக்கு நித்திய ஜீவன். இயேசு என்ற இடத்துல அங்கே சுவிசேஷம், இங்கே கிறிஸ்து என்ற இடத்துல நமக்கு உபதேசம். இயேசு என்ற இடத்துல அவருடைய தோளின் மேல் சிலுவை இருக்கிறது, இங்கே அவருடைய கிறிஸ்து என்ற இடத்துல அவருடைய தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கிறது. இயேசு என்ற இடத்துல நீங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், கிறிஸ்து என்ற இடத்துல அந்த சமாதானம் பூர்ணப்படுகிறது. இயேசு என்ற இடத்துல உங்கள் ஜீவனை நீங்கள் திரும்ப அடைகிறீர்கள், இங்கே கிறிஸ்து என்ற இடத்துல பரிபூர்ண ஜீவனை அடைந்து கொள்ளுகிறீர்கள். இயேசு என்ற இடத்திலே நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராக வருகிறீர்கள், கிறிஸ்து என்ற இடத்திலே நீங்கள் ராஜரீகத்தின் புத்திரராக, the sons of dominion, நீங்கள் ஆளக்கூடிய குமாரராக மாற்றப்படுகிறீர்கள். இயேசு என்ற இடத்திலே 318 என்ற குமாரராக, வீட்டின் குமாரராக வருகிறீர்கள். ஆனால் கிறிஸ்து என்ற இடத்திலே 153 என்ற இடத்திலே ராஜ்யத்தின் குமாரர், ஆளக்கூடியவர்களாக மாறுகிறீர்கள். என்ற இடத்தில் தான் நாம் தேவன், சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்துக்கு பிரபு என்ற இடத்திலே அவருடைய சமாதானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்துக்கு ராஜா என்று எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசி. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். அவர் நீதியின் ராஜா, அவர் சமாதானத்தின் ராஜா, சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் ராஜா என்ற இடத்திலே நாம் இந்த வருடத்தின் கடைசியிலே நாம் அவரை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் இருதயங்களை பாதுகாத்து அவர் கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறார் என்ற இடத்துல அதற்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் இருதயங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுவார். உங்கள் இருதயங்கள் கலங்காதபடிக்கு ஒரு சமாதானம் கட்டளையிடப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே உங்கள் இருதயங்களே சமாதானத்தை கட்டளையிடுவார். நீங்கள் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கீர்கள். எப்படி? ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சமாதானம் நம்மிடத்துல காக்கப்படும்படியாக நமக்கு ஒரு மேண்டேட் கொடுக்கிறார், ஒரு கட்டாயமான ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன என்றால் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்கிறார். ஏன் இந்த ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதை என்று சொல்லுகிறார் என்றால், நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ற ஒரு ஜாக்கிரதை நமக்கு வேண்டும். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கும்படி நீங்கள் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இடத்திலே நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே இந்த சமாதானம் உங்கள் இருதயங்களே ஆளுகை செய்ய கடவுது. நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த அவயவங்கள் தன் தன் ஸ்தானத்தை உணர்ந்தவர்களாக, தன் தன் ஸ்தானத்தை அவர்கள் அடைந்தவர்களாக, தன் தன் ஸ்தானத்திலே கிரியை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சரீரத்தின் அமைப்பு. கையானது தன்னை காது என்று நினைக்க கூடாது, காதின் வேலையை செய்வதற்கு முற்படக்கூடாது. கை என்பது கைதான், காது என்பது காதுதான். கண் என்பது கண், அது பார்க்கக்கூடிய தொழிலை செய்ய வேண்டும். காது கேட்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டும். நாசி சுவாசிக்க வேண்டும். வாய் பேச வேண்டும். கை கிரியை நடப்பிக்க வேண்டும். கால் நடக்க வேண்டும் என்று அவயவங்களுக்கு அந்தந்த கிரியை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனவன் அந்தந்த ஸ்தானத்தில் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அவர்கள் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? தங்களை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். அதான் முக்கியம். தங்களை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையுள்ளவர்களாக எண்ண வேண்டும். தங்களை காட்டிலும் மற்றவர்கள் மேல் அன்பு கூறக்கூடிய ஒரு வாழ்க்கை வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுள். அது என்ன சிந்தை? அவனவன் தனக்குரியவர்கள் அல்ல பிறனுக்குரியதை நோக்குவானாக என்ற கிறிஸ்துவின் சிந்தையே
உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து தனக்குரியதை அல்ல பிறருக்குரியதை அவர் நோக்கினார். அவர் சிலுவையில் இருந்த போதும் அவருடைய பார்வை எங்கே இருந்தது? தமக்கு நிகராக ஒரு மணவாட்டியை கொண்டு வரப்போகிற சந்தோஷம் தான் அவரில் இருந்தது. அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானங்களை எண்ணாமல் சிலுவை சகித்தார் என்பது மணவாட்டிக்கான காரியங்களிலே அவர் அக்கறை உள்ளவராக இருந்தார். அதான் மணவாளனுடைய மனது. இந்த இடத்திலே நாமும் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மற்ற அவயவங்களை குறித்த கரிசனை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதான் மேண்டேட் 1. நீங்கள் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கலாம். இதுக்கு பின்பாக ஒரு ஒருமைப்பாட்டின் பட்டியலை அங்கே கொடுக்கிறார். தேவன், ஒரே தேவன், ஒரே ஞானஸ்தானம் இருக்குல்ல, பட்டியல் இருக்கு. வாசி, பட்டியல் வாசி, 4ல இருந்து வாசி. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்ட ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரமும், ஒரே சரீரம், ஒரே ஆவியும் உண்டு, ஒரே ஆவி, ஒரே கர்த்தரும், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஞானஸ்தானம், எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. 7 விதமான ஒருமைப்பாட்டை அங்கே கொண்டு வருகிறார். ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஒரே சரீரம், ஒரே நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே பிதா என்ற 7 விதமான ஒருமைப்பாட்டை கொண்டு வந்துதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை தன் பரிபூர்ணமான வளர்ச்சியை கிறிஸ்துவை போல அடைந்து கொள்வதற்காக 5 விதமான உத்தியோகஸ்தரை அங்கே கொடுக்கிறார். இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக சமாதானத்தின் தேவன் தம்முடைய குமாரனை தந்திருக்கிறார். சமாதானத்தின் பிரபு அங்கே அப்போஸ்தலர்களை தந்தது மாத்திரமல்ல, சமாதானத்தின் ராஜாவையும் நீதிக்கு ராஜாவும் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போனால் ஒரு தேற்றவாளன் வருவார். அது என்ன? அவர் சத்திய ஆவியானவர் என்ற இடத்திலே அவருக்கு அங்கே பேர் கொடுக்கிறார். சத்திய ஆவியானவர் அவர் நான் சொன்னவைகளில் இருந்து சத்தியத்தையும் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை குறித்தும் அவர் உங்களுக்கு போதனை செய்வார் என்ற இடத்திலே அவர் பரிசுத்த ஆவியானவரை தந்தவர்கள் இருக்கிறார். இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். ஒருமைப்பாட்டை காத்துக்கொண்டு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தின் கூற்று. உங்கள் இருதயங்கள் சமாதானம் உண்டாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அங்கே நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். நாம் எல்லா காலகட்டத்திலும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதற்காகவே அதுவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டதன் நோக்கம் என்று தெசலோனிக்கேயர் நிருபக்காரர் சொல்கிறார். நாம் சிருஷ்டிக்கப்பட்டதன் நோக்கம் நான் எல்லாவற்றுக்காகவும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவன் வைத்த சபையின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் தேவன் தந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் தந்த சமாதானம் என்ற இடத்திலே அவர் சமாதானத்தின் தேவன் தான் நம்முடைய ஜீவியத்திலே சமாதானத்தையும் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை குற்றமற்றதாக அவர் காத்து கிறிஸ்துவின் நாளிலே ஒரு பரிபூர்ணமாக கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறார் என்ற இடத்துல பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு எரிச்சலின் தேவன். யாத்திராகமம் 20 நான் எரிச்சல் உள்ள தேவன் சொல்றார் இஸ்ரவேலர்களுக்கு. அவர்களுடைய பலிகள் அவர்களை பூரணப்படுத்தவில்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களை ஒரு ஒப்புரவாகுதலுக்குள்ளாக கொண்டு வர முடியவில்லை. அவருடைய பாவங்களை மூடக்கூடிய இடத்தில் தான் இருந்தது என்ற இடத்தில் தான் 32ஆம் சங்கீதத்தில் அவருடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அது நிவர்த்தியாக்கப்படவில்லை. அது ஒரு ரிகன்சிலேஷனுக்குள்ள அங்க தேவனோடு ஒரு சமாதானத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடியதாக நித்தியமான ஒரு சமாதானத்தை கொண்டு வரக்கூடியதாக இல்லை. எரிச்சல் உள்ள தேவன் என்று அவர் சொல்லுகிறார். கட்டளைகள் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவர்கள் காக்கப்பட்டு வந்தார்கள். அந்த பிரமாணங்களின்படி செய்கிறவன் அதனாலே பிழைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். ஒருவனும் அதை நிறைவேற்றி அந்த காரியங்களை நிறைவேற்றி தேவனிடத்தில் சேர்ந்து அந்த சமாதானத்தை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே ஒருவரும் இல்லை என்ற இடத்தில் தான் கிறிஸ்து அங்கே வருகிறார். மனிதன் செய்யக்கூடாது, தேவனை செய்யும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தந்து பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்ற இடத்தில் தான் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் காக்கப்படக்கூடிய இடத்திலும்
தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்திலே தங்கக்கூடிய இடத்துல இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல சொல்லும் பொழுது அங்கே என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொல்றார். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். 14:27 என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல, இது நான் கொடுக்கக்கூடிய சமாதானம். உங்கள் இருதயம் கலங்காமலும் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆனா 16:33 என்ன சொல்றாரு? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இடத்துல அவர் ஒரு சமாதானத்தை தர. இது அவர் தம்முடைய சீஷர்களுக்கு வைத்து போன சமாதானம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றால் இந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சமாதானத்துக்கு நேராக தான் நடத்தப்படுவதாக வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது. பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லி அவர் கொண்டு வந்துட்டார். பால் என்னன்னு சொல்லிட்டார், தேன் என்னன்னு சொல்லிட்டார். ஆனா சமாதானம் என்னன்னு அவங்க அறிந்து கொள்ள முடியவில்லை. பால் என்னன்னு சொல்ல நம்ம, தேன் என்னன்னு சொன்ன நம்ம, சமாதானம் என்ன என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். பால் என்ன தேன் என்னன்னு தெரிஞ்ச அவங்களுக்கு சமாதானம் என்னன்னு அந்த பூமியில தெரிய முடியலையே. யோசுவா உங்களை சமாதானத்துக்கு உட்படுத்தி இருந்தால் அவர் வேறொரு நாளை குறித்து பேச வேண்டியது என்ன? தேவன் தரக்கூடிய சமாதானம் என்பது கிறிஸ்துவினாலே கொண்டு வரப்படக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் அந்த சமாதானம் தான். இஸ்ரவேலர்கள் நினைத்த சமாதானம் என்பது எழுத்தின்படி அவர்கள் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ஒரு செழிப்பான தேசம், அங்கே சமாதானத்தோடு நாம் வாழ்ந்து விடலாம் என்ற அவருடைய நம்பிக்கை எல்லாம் அங்கே ஒரு நாளும் நிறைவேறவில்லை. அதான் அவருடைய வாழ்க்கை. அவர்கள் கொண்டு வந்து சுதந்திரிக்கப்பட்ட தேசத்திலும் அவர்கள் அங்கே சுதந்திரமாக சமாதானத்தோடு நிம்மதியாக அங்கே வாழ முடியவில்லை. புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். வழி தவறி போகிறார்கள், புலம்புகிறார்கள், மீட்டு கொண்டு வருகிறார், திரும்பவும் வழி வருவார்கள், புலம்புவார்கள், திரும்பவும் கொண்டு வருவார்கள். அங்க பாருங்க 14 அங்கே நியாயாதிபதிகளை கொண்டு அவர் விடுதலையாக்கி கொண்டே வருகிறார். யோசுவாவின் நாட்கள்ல அவங்க வந்தாங்களே, அவங்க சமாதானத்தோட இருந்தாங்களா அப்படின்னா இல்ல. நமக்கு அப்படி அல்ல. நான் என் சமாதானத்தை உங்களுக்கு தந்து போகிறேன். உலகம் தருகிற சமாதானம் அல்ல. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றால் இந்த உலகத்திலே இந்த பிரச்சனைகளின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறார். இந்த சமாதானம் எப்படி? அவர்கள் எழுத்தின்படி சுதந்திரித்து ஒரு சமாதானத்தை விரும்பினார்களே, அந்த சமாதானமா? இல்லை இல்லை. முதல்ல எங்க சுனாமி வந்தது அப்படின்னா இயேசுவின் சீஷர்களுக்கு தான் முதல்ல சுனாமி வருது. கடல் கொந்தளித்தது, பயந்துட்டாங்க. மத்திய கடல் கொந்தளித்து அவர்கள் பயப்படுகிறார்கள். ஒரு பிறந்ததிலிருந்து கடல்ல வளர்ந்த ஒரு பேதுரு கடல் கொந்தளிக்கிறதை பார்த்து, சாதாரண புயல் காற்றை பார்த்து அவன் பயந்து விடுவானா? இல்ல. அது சுனாமி போன்ற ஒரு பெரும் அலை, பேரலை. அந்த பேரலையை கண்டுதான் அவர்கள் அஞ்சி கூப்பாடு கொடுக்கிறார்கள். இயேசு அந்த படகுக்கு வரும் பொழுது ஒரு சமாதானம் அங்கே வருகிறது. இயேசு அந்த படகில் இருக்கும் பொழுதும் ஒரு விசை பயப்படுகிறார்கள். இயேசு தூங்கி கொண்டு இருக்கிறார். ஐயரே, இவ்வளவு பிரச்சனையா இருக்குதே சுத்தி, நீர் எப்படி தூங்கி கொண்டு இருக்கிறீர் என்றால் அவர் எழும்பி அவங்களை கடிந்து கொடுக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டி அதுக்கு பின்பாக நீங்கள் எவ்வளவு காலம் இப்படி இருப்பீர்கள்? இது என்னவென்றால், நீங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய சமாதானம் நம்மை காக்கக்கூடிய இடத்திலே அது நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட வேண்டும். அது பரிசுத்த ஆவியோடு சேர்ந்த நம்பிக்கை, அன்பு என்ற இடத்துல இந்த சமாதானம் காக்கப்படுகிறது. ஆனால் இதே பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்ட பின்பு எத்தனையோ காரியங்களை பார்த்தார்கள். தங்கள் மரணத்தை துணிகரமாக அவர்கள் எதிர்கொண்டார்கள்.
நீங்க நேரா சிலுவையில் அறைய வேண்டாம், தலையில சிலுவையில் அறையுங்கன்னு சொல்ற அளவுக்கு அவர்கள் தைரியம் கொண்டிருந்தார்கள். அங்கே ஏரோது யாக்கோபை கொன்ற பின்பு அது ஜனங்களுக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் தெரிந்து கொண்டு பேதுருவையும் கொல்லலான்னு பிடித்திருக்கும் போது அவர் அங்க நிம்மதியா தூங்கக்கூடிய இடத்துல அவர் சமாதானம் விடுஞ்சா தலை போயிடும், ஆனால் தூங்கக்கூடிய இடத்துல இருக்கு. இதுதான் தேவன் தரக்கூடிய சமாதானம். தேவன் தரக்கூடிய சமாதானம் ஒருவராலும் ஒரு சூழ்நிலையினாலும் ஒரு பிரச்சனையினாலோ நம்மை விட்டு எடுபடக்கூடியது அல்ல. அதான் தேவன் தரக்கூடிய சமாதானம். என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல, நான் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போஸ்தலர்கள் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு அவர்கள் ஜெயம் கொண்டு உலகம் எங்கும் போய் அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக என்றால் இரத்த சாட்சியாக இருந்தார். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக, எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள், எனக்கு இரத்த சாட்சியாக இருப்பீர்கள் என்றுதான் முழமொழியில அங்கே இரத்த சாட்சியாக அவர்கள் இருக்கக்கூடிய தைரியம் சமாதானம் தான் இருந்தது. அங்கே பேதுருவையும் அங்க பவுலையும் சீலாவை அழைத்தாலும் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் சமாதானம். தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அதுக்கு அன்பு இருக்க வேண்டும், அதுக்கு அவரை குறித்து அறிவு இருக்க வேண்டும். கொலோசியர் 3:10 நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடைபடிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறது. 3:14 நீங்கள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பின்புதான் இந்த அன்பை, பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொண்ட பின்புதான் இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. இந்த பூரண சற்குணத்தின் அன்பு, கட்டாகிய அன்பு என்பது எங்க? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 14 காரியங்கள் அங்கு அட்டவணை செய்யப்பட்டிருக்கிறது. 7 காரியங்கள் இல்லை என்றும் 7 காரியங்கள் இருக்கிறது என்றும் அட்டவணை செய்யப்பட்டது. கடைசி 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது, இதுல அன்பே பெரியது. இந்த அன்பு நமக்குள்ளே வரும் பொழுதுதான் இந்த சமாதானம் நமக்குள்ளே காக்கப்படுகிறது. வேதம் அப்போஸ்தல உபதேசத்திலே 7 விதமான சமாதானத்தை கொண்டு வருகிறது நாம் அறிந்திருக்கிறோம். உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், ஒருவரோடு ஒருவர் சமாதானம், யாவரோடு சமாதானம், உன்னதத்திலே சமாதானம், பூமியிலே சமாதானம், அதுக்கப்புறம் ராஜ்யத்திலே சமாதானம். தேவனுடைய ராஜ்யமாகி சபையிலே சமாதானம், உன்னதத்திலே சமாதானம், பூமியிலே சமாதானம், தேவனுடைய ராஜ்யத்திலே சமாதானம், உன்னதத்திலே சமாதானம். 7 படி சமாதானம். உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், ஒருவரோடு ஒருவர் சமாதானம், யாவரோடு சமாதானமாயிருங்கள், கூடுமானால் யாவரோடு சமாதானமாயிருங்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே சமாதானம், பூமியிலே சமாதானம், உன்னதத்திலே சமாதானம் என்று சமாதானத்தின் படிக்கும். இந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்படியாக சமாதானத்தின் தேவனாக அவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய தேவன் சமாதானத்துக்கு தேவன், நம்முடைய கிறிஸ்து சமாதானத்துக்கு பிரபு. நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி சமாதானத்துக்கு ராஜா என்ற இடத்திலே நாம் இந்த சமாதானத்தை அடைகிறோம். இந்த சமாதானம் நமக்குள்ளே வந்தால் யாதொரு பிரச்சனையோ சூழ்நிலையோ சோதனைகளோ இல்ல எதுவும் நம்முடைய சமாதானத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்ற இடத்திலே இருக்கிறது. இந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர் சொன்னபடி அவர்கள் நடக்கக்கூடியதாக நீங்கள் போய் அங்க எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலம் கொண்டு உலகம் எங்கும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் சொன்ன இடத்தில் தான் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு பின்புதான் இந்த பரிபூர்ணமான சமாதானத்தை அவர்கள் அடைந்து வருகிறார்கள். இந்த சமாதானம் நமக்குள் இருந்தால் கடலோ காற்றோ அலையோ பிரச்சனைகளோ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அங்கே தீச்சூளை ஜெயித்தார்கள். இந்த சமாதானம் அவர்களுக்குள் இருந்தது என்பது அவர்கள் தேவனை குறித்த அறிவும் அவர்கள் தேவன் மேல் வைத்திருந்த அன்பின் வைராக்கியமும் தான் அவர்கள் அந்த தீச்சூளையை ஜெயித்தார்கள். ராஜாவே, நீர் அறிந்திருக்க வேண்டும், நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவியாமல் போனாலும் நாங்கள் வணங்குகிறது இல்லை என்ற இடத்திலே தீச்சூளைக்கு அவர்கள் பயப்படாதபடிக்கு தேவ அன்பினாலே அந்த சமாதானத்தை காத்துக்கொண்டு தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய இடத்திலே தீ அவர்களை ஒன்றும் செய்யவில்லை என்பதாக அதற்கு தேவன் சொன்ன அந்த கற்பனைகளின்படி வாழ்வதற்கு அவர்கள் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் என்பதுதான் வாழ்க்கை. அங்கே தானியேலுடைய வாழ்க்கையிலே
தரியு ராஜாவுடைய காலத்திலே அந்த கையெழுத்து ஆன பின்பும் கூட அவன் எப்பொழுதும் போல அதை செய்து கொண்டு வந்தான். 80 வயதுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனால் அவன் எருசலேமை நோக்கி ஜெயிப்பதை ஒரு நாளும் அவன் கைவிடவில்லை. எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து உபவாசித்து அவன் ஜெபிக்கக்கூடிய அனுபவங்கள், அவன் காத்து கொண்ட ஒரு அனுபவம், அது தேவன் மேல் இருக்கக்கூடிய அன்பு. அவ்வளவு பெரிய தேசத்துல எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியிலே அவன் இருந்தாலும் கூட அவனுடைய சமாதானம், அங்கே தேவ ஜனத்தின் சமாதானத்துக்காக அவன் காத்து கொண்டிருந்தான். தேவன் மேல் இருக்கக்கூடிய அன்பு நம்பிக்கையாக இருக்கிறது என்று நாம் தெரிவிக்கிறோம். எருசலேமுக்கு அவர்கள் போக வேண்டும், அவருடைய ஜனங்களுக்காக அவன் மன்றாட்டை ஏறெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். நாங்கள் பாவம் செய்து நாங்கள் வழி விலகி போனோம் என்றுதான் சொல்லுகிறான். நான் என்றும் சொல்லவில்லை, அவர்கள் என்றும் சொல்லவில்லை. அதான் அந்த ஒருமைப்பாடு. நீங்கள் தேவன் வல்லமையாக எடுத்து பிரயோகித்தவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் அன்பு, ஒருமைப்பாடு, சமாதானம் என்ற இடத்தில் தான் காக்கப்பட்டவர்கள் தான் அப்படி எடுத்து பிரயோஜனப்படுத்தப்படுகிறார்கள். தானியேல் என்ன சொல்ற? நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் வழிவிலகி போனோம், நாங்கள் துன்மார்க்கமாக நடந்தோம், நீர் எங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றுதான் கொண்டு வருகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இதுதான் தேவன் அருளின வழிகளாக இருக்கிறது. தேவன் ஏற்படுத்தின வழிகளிலே நாம் இருக்க வேண்டும். நான் உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறேன். எப்படி அனுப்புகிறேன்? ஓநாய்களுக்குள்ள ஆட்டுக்குட்டியை போல அனுப்புகிறேன். என்ன தைரியத்தில் நீங்க போகணும்? என் சமாதானமும் நான் கொடுத்த பரிசுத்த ஆவி உங்களோடு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் அந்த சமாதானத்தின் அன்பினாலும் அவர்கள் காக்கப்படக்கூடிய இடத்தில் தான் தைரியமாக அவர்கள் ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை போல அனுப்பப்பட்டார்கள். அனுப்பப்பட்டு அவர்கள் பெரிய காரியங்களை நிகழ்த்தியதன் நோக்கம், அந்த காரியம் என்ன என்றால் அவர்களுக்குள்ள அந்த சமாதானம் நிலைத்திருந்தது, அந்த அன்பு நிலைத்திருந்தது, அந்த ஒருமைப்பாட்டை காத்து கொண்டார்கள், நன்றி அறிதலுள்ளவர்களாக இருந்தார். இங்கே அந்த மேண்டேட் என்ன அப்படின்னா, அனுப்பப்பட்டவர்களை பின்பற்ற வேண்டிய ஒரு மேண்டேட் சபைக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. மேண்டேட் என்ன? நான் உங்களை அனுப்புகிறேன். ஒருவன் உங்களை தீர்க்கதரிசி என்னும் நாமத்தினால ஏற்றுக்கொண்டால் அவன் தீர்க்கதரிசிக்குரிய பலனை அடைவான். ஒருவன் உங்களை நீதிமான் என்ற இடத்திலே உங்களை ஏற்றுக்கொண்டால் நீதிமானுக்குரிய பலனை அடைவான். ஒருவன் உங்களை அப்போஸ்தலன் என்று ஏற்றுக்கொண்டால் அப்போஸ்தலனுக்கான பலனை அடைகிறான். நான் உங்களை அனுப்பினேன் என்ற இடத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்ற இடத்தில் தான் அவர் அனுப்புகிறார். இந்த சமாதானத்தை உலகத்துக்கு சுமந்து வந்தவர்கள் கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டவர்கள். கிறிஸ்துவினால் அங்கே they are appointed by Christ and they are sent by Christ. அவர்கள் கிறிஸ்துவினாலே ஏற்படுத்தப்பட்டு கிறிஸ்துவினாலே அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களாக இருக்கிறார்கள். சபைக்கு நாம் எல்லோரும் உங்களுடைய இருதயங்களை சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். அதுக்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஒரே சரீரம் என்ற இடத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சரீரத்தின் அவயவங்கள் தான் அவயவிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட இடத்திலே ஸ்தானத்திலே கிரியை செய்ய வேண்டும் என்றால் ஒருமைப்பாடு வேண்டும். இந்த ஒருமைப்பாட்டுக்கு தேவன் ஏற்படுத்தின அந்த அதிகாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் இந்த ஒருமைப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்பதாக. மோசேயை தனிமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் மோசேயை பின்பற்றி செங்கடலை கடந்தார்கள். யோசுவாவை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அங்கே யோர்தானை கடந்து சுதந்திரத்துக்குள்ளே வந்தார்கள். நியாயாதிபதிகளை ஏற்றுக்கொண்டு பின்பற்றினவர்கள் தான் சுதந்திரிக்கப்பட்ட சுதந்திரமாக்கப்பட்ட எல்லைகளிலே வசித்தார்கள், இல்லையா? ஆனால் மனிதர்களும் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களும் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவர்களும் என்ற இடத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மோசே, அதுக்கு பின்பாக தேவனால் மோசேயை கொண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு யோசுவா, அங்கே ஆரோன் இருக்கிறார், அதுக்கு பின்பாக நியாயாதிபதிகள் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதர்கள். யாக்கோபின் குடும்பமாகிய சபை ஏற்படுத்தப்பட்ட இந்த புருஷனோடு உள்ள உடன்படிக்கையிலும் தேவனோடு உள்ள சமாதானத்திலும் நிலைத்திருந்து அவர்கள் ஒரே சரீரமாக கிரியை நடப்பித்து நன்றி அறிதலுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. அப்பதான் இந்த சமாதானம் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே கிரியை நடப்பிக்கும். அப்பதான் சமாதானத்தின் தேவன் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கிறிஸ்துவின் நாளுக்கு அவர் நம்மை கொண்டு வரக்கூடிய இடத்திலே கிரியை நடப்பிக்க முடியும். இதற்கு நாம் ஏற்படுத்தப்பட்ட தலைமையோடு இசைந்திருக்க வேண்டும்.
அந்த தலைமை தேவனால் ஏற்படுத்தப்பட்டதா, அந்த சபை நாம் தேவனால் கொண்டு வரப்பட்ட எல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சகல சத்தியத்திலும் நம்மை நடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பது நாம் ஏற்படுத்தப்பட்ட மனிதன் நமக்காக தேவன் ஏற்படுத்தின மனிதனா என்று தெரிந்து கொள்வதிலும், ஏற்படுத்தப்பட்ட நாம் இருக்கக்கூடிய சபை கிறிஸ்துவின் மெய்யான சரீரம் தானா, அந்த எல்லையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்வதற்காக இருக்கு. இதை சரியாக அறிந்து கொள்ளாதபடிக்கு குழப்பத்தில் இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பரிபூர்ணமாக பெறாதவர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பெற்றிருக்கிறார்கள், ஆனால் அதை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலோ அவரோடு உள்ள உறவிலே அவர்கள் நிலைத்திருக்கக்கூடிய இடத்திலோ இல்லை. அதனால்தான் குழப்பம், கூச்சல். மோசே மலைக்கு போனாரு, அதுக்குள்ள இவன் வேற வழி பார்ப்பான். போனால் வரலங்க, நீங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னா ஏற்படுத்தப்பட்ட ஒருவன் என்ன பண்ண முடியும்? ஏற்படுத்தப்பட்ட ஒருவன் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஓட்டதான் முடியும். சரி கொண்டாங்க நகையெல்லாம், போட்டா ஒரு காலம் வந்துருச்சு. இந்த கண்டுபிடி தான் நம்மை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது. அதுக்கு ஒரு பிரசங்கம், நீங்க கலங்க வேண்டாம், இந்த கண்டுபிடி தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மோசே வந்தா என்ன பதில் சொல்றது? ஜனங்கள் என்னை நெருக்கினார்கள், நான் செய்திருக்கேன். இதான் அன்றைக்கு ஆரோனுடைய பதில். அபிஷேகம் பண்ணப்படும் வரைக்கும் ஆரோனுடைய நிலவரம் இதுதான். அது அபிஷேகம் பண்ணப்படுவதுதான் மெயின். அபிஷேகம் பெற்ற ஒருவன் தேவன் ஏற்படுத்தின தலைமையையும் தேவன் ஏற்படுத்தக்கூடிய எல்லையையும் தேவன் தன்னை நடத்தக்கூடிய வழிகளையும் அறிந்து கொள்ளும்படியாக தான் அந்த அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் நான் பரிசுத்த ஆவி என்றும் சத்திய ஆவியானவர் என்று சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் என்ற இடத்துல அவர் நம்மை ஒரு உணர்வுக்குள்ளாக்கி இயேசு என்ற இடத்துல ரட்சிப்புக்கு நம்மை கொண்டு வருகிறார். ஆனால் சத்திய ஆவியானவர் என்பவர் நம்மை சகல சத்தியத்திலும் போதித்து நடத்தக்கூடிய இடத்திலே இம்மானுவேலாக கிறிஸ்துவாக அவரை அறிந்து கொண்டு மனவாட்டியாக மாறக்கூடிய இடத்திலே நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன? அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக மாற்றக்கூடிய இடத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. ரட்சிப்பை பெற்றவர்கள் ஒரு எண்ணிக்கை தான். They are only the members of the church. இங்க நம்பர் தான், அவங்க வெறும் நம்பர்ஸ் தான். They are not exactly the members of the Christ body. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்குள் தான் they are becoming the members of the Christ body. கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக்கப்படுகிறார்கள். அவர்கள் தான் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்கள் அவர்கள் கலங்கக்கூடிய இடத்திலும் பயப்படக்கூடிய இடத்திலும் பின்வாங்கக்கூடிய இடத்திலும் தான் இருக்கிறார்கள். அதுதான் வித்தியாசம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பரிபூர்ணமான சமாதானத்தை அவர்கள் கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் அடைந்து கொள்ள முடியவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு அவர்கள் ஒவ்வொரு முறையும் பின்வாங்கி போனார்கள். ஒவ்வொரு முறையும் தேவனிடத்தில் அவர்கள் புலம்பினார்கள், அழுதார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆனா மீண்டும் என்ன பண்ணாங்க? பின்வாங்கிதான் போனாங்க. நிலவரம் இப்படிதான் இருந்தது. கடைசி நியாயாதிபதியாகிய சாமுவேலின் நாள் வரைக்கும் இவர்கள் இப்படிதான் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தார்கள். நியாயக்கேட்டின் புத்திரரால் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் என்ற இடத்தில் தான் இருந்தது. ஆனால் சாமுவேல் என்ற ஒரு பிரதிஷ்டையின் புருஷனை தேவன் பிறப்பித்து பிரதிஷ்டை என்ற இடத்திலே அவன் மேன்மையாக நின்று அவன் காலத்திலே அங்க வார்த்தை அபூர்வமாக இருந்தது. தேவன் மனிதனோடு இடைபடக்கூடியது தடைபட்டிருந்த ஒரு காலம். தேவனுடைய வார்த்தை அபூர்வமாக இருந்த ஒரு காலத்தில் தான் சாமுவேல் அங்கே வெளிப்பட்டு சாமுவேலை கொண்டு தேவன் அங்கே வார்த்தையை வெளிப்படுத்தினார். இதற்கு சாமுவேலுக்கு ஒரு ஒப்பு கொடுத்தலும் ஒரு கீழ்ப்படிதலும் இருக்கிறது. சாமுவேலின் நாட்களிலே சாமுவேல் கொண்டு வந்து அண்ணால் சாமுவேலை கொண்டு வந்து அங்கே விடும் பொழுது அங்கே ஏற்படுத்தப்பட்ட புருஷன் எத்தகையவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏலிதான் அங்க இருக்கான். ஏலி கிட்ட அவன் கீழ்ப்படிந்து இருந்தான். ஏலியின் நாள் வரைக்கும் அவன் கீழ்ப்பட்டுதான் இருந்தான். அவன் ஏலிக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் அவன் பணிவிடைக்காரனாக உண்மையுள்ளவனாக இருந்து தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படும் போதும் கூட அவன் ஏலியிடத்தில் தான் அவன் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடத்துல ஏற்படுத்தப்பட்ட புருஷனோடு நமக்கு இருக்கக்கூடிய உடன்படிக்கை தான் அந்த நம்மை தேவனுடைய உடன்படிக்கையின் அச்சாரமாக இருக்கிறது. தேவனுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதனோடும் நமக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது முக்கியமானதாக இருக்கிறது சபையில். அதுக்குதான் பரிசுத்த ஆவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சாமுவேலை கொண்டுதான் தேவன் கிரியை நடத்துகிறார். சாமுவேலின் நாள் முழுவதும் அவனுடைய நாட்கள் எல்லாம் பெலிஸ்தியர் தலையெடுக்கவில்லை. ஏற்படுத்த புருஷன் என்பவன் is the man of doctrine, is the man of
Grace is the man of security. அவன் ஏற்படுத்தப்பட்ட இடத்திலே பாதுகாப்பு அவன் தான் தருகிறான். கிருபையின் பாத்திரமாக இருக்கிறான். அவன் கிருபையின் பாத்திரமாக இருக்கிறான். அவன் ஏற்படுத்தப்பட்ட புருஷன் அங்கே கிருபையின் பாத்திரமாக இருக்கிறான். அவனை கொண்டு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அவனால உபதேசம் கையளிக்கப்படுகிறது. தேவன் அருள்ன ஒரு வார்த்தையும் அவன் கீழே விழாதபடிக்கு தேவன் அவனை காத்தார். அவன் சரியாக இஸ்ரவேலை நியாய விசாரித்து நடத்தி வந்தான். அவனுடைய நாட்கள் எல்லாம் அந்த எல்லைகள் பாதுகாக்கப்பட்டது. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட புருஷன், தேவனால் அனுப்பப்பட்ட ஒருவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன், அவன் நம்மில் ஒருவன் தான். ஆனால் அவரை அந்த உத்தியோகத்துக்காக தேவன் ஏற்படுத்துகிறார் என்ற இடத்தில் தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இயங்குகிறது. இந்த சமாதானத்தை காத்துக் கொள்வதற்கு இந்த ஒருமைப்பாட்டின் உடன்படிக்கையை நாம் காத்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் இதை கொண்டு வரேன். ஏதோ சம்பந்தம் இல்லாத பேசுகிற போல் நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த சமாதானம் காக்கப்படுவதற்கு இந்த உடன்படிக்கையின் புருஷனோடு நமக்கு இருக்கக்கூடிய உடன்படிக்கை தான் முக்கியம். அவன் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவனாக இருக்க வேண்டும். அவன் கிருபையின் பாத்திரமாக உங்களுக்காக எனக்கு அருளப்பட்ட கிருபையிலே அது உங்களுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுக்கு எனக்கு அருளப்பட்ட கிருபையிலே நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப எப்படி ஒரு மனிதனை பின்பற்றலாமா என்று கேட்டால் அதற்கு நம்ம சொல்றோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே என்னை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று மேண்டேட் கொண்டு வர. அங்க மோசேயை பின்பற்றும்படியான மேண்டேட் வைக்கப்படுகிறது. அங்க யோசுவாவை பின்பற்றும்படியாக ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அங்க நியாயாதிபதிகள் என்று சொல்லை கேட்டு நடக்கும்படியான கட்டளை கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பின்பாக சாமுவேல் தான் அங்கே ஆளுகை செய்கிறார். ஏற்படுத்தப்பட்ட புருஷர்களோடு தேவனுடைய உடன்படிக்கை காக்கப்படும்படியாக நாம் ஒருமனப்பாட்டை காத்துக் கொள்ளும்படியாக தான் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த சமாதானத்தை நாம் காத்துக் கொள்ள முடியும். ஆனால் சாமுவேல் நாட்களுக்கு பின்பாக இருக்கக்கூடிய நாட்களிலே அது நடக்கவில்லை. ஒரு ராஜா கேட்கிறாங்க 8ஆம் அதிகாரத்தில் ராஜா வேண்டும் அப்படின்னு. அதிலே சாமுவேலை அவங்க நெருக்கினதுனால சாமுவேல் போய் சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை அல்ல நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். அதனால நீங்க அவங்க கேட்கிறா போலவே ஒரு ராஜாவை நீ ஏற்படுத்தி கொடுத்து அவருடைய விருப்பத்தின்படி அவர் விரும்புகிற ஒருவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்பது டெமோக்ரசி. தியோலஜிக்கல் பவுண்டரிஸ்ல தெய்வீக எல்லைகளுக்குள்ளே நாம் ஜனத்திரட்சியின் சொல்லை கேட்பது என்பது அது தேவனுடைய சொல்லை கேட்பதாக இருக்காது. அதான் நம்ம கொண்டு வரணும். அப்ப என்ன இங்க என்ன இருக்கு அப்படின்னா, தெய்வீக எல்லை என்பது, தெய்வீக ராஜரீகம் என்பது an autonomical body, autonomous. அது எப்படி என்றால் தேவன் தம்முடைய சபையாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஒரு மனிதரை கொண்டு பரிசுத்த ஆவியின் துணையோடு அந்த மனிதரை கொண்டு அவர் ஆளுகை செய்கிறார். பரிசுத்த ஆவியை கொண்டு அந்த மனிதரை வைத்துதான் அங்கு கிறிஸ்துவின் சபையாகிய ராஜ்யம் ஆளப்படுகிறது. அன்பின் குமாரனின் ராஜ்யத்தின் ஆளுகை தேவன் ஏற்படுத்தின மனிதனை கொண்டு தேவன் ஆளுகை செய்கிறார் பரிசுத்த ஆவியின் மூலமாக. அங்கு எதிர்த்து நிற்பது என்பது தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நிற்பதாக இருக்கிறது. அதைதான் பவர் கொண்டு வருகிறார். மேலான எந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்காதீங்க. மேலான அதிகாரத்துக்கு எதிர்ப்பவன் தேவனை எதிர்க்கிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றம் சாட்டுகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இல்லாதபடிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கர்த்தனாக இருக்கிறான். அப்ப நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவனை அவன் குற்றப்படுத்தக்கூடிய இடத்துல போகிறான். மேலான எந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட வேண்டும் என்று கொண்டு வருகிறார். மேலான அதிகாரங்கள் தேவனாலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ஏற்படுத்தப்படாது. அப்படி ஏற்படுத்தப்பட்டால் அது நிலை நிற்காது என்பதற்கு சவுல் சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறார். சவுல் வந்து டெமோக்ராட்டிக்கல் ரூல் கொண்டு வராங்க. ஜனங்கள் அவனை விரும்பி கொண்டு வருகிறார்கள். இஸ் a பெஞ்சமின் ஆக்ட். அவன் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன். ஏன் பெஞ்சமின் அவங்க முதல் தரமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பெஞ்சமின் மாத்திரம் தான் அந்த அங்க பூமி புத்திரா, அவன் தான் அங்க வந்து பிறந்தவன். அந்த மண்ணுக்கு அவன் சுதந்திரவாளியாக பிறந்திருக்கிறான். அதனாலதான் அவனை தேர்ந்தெடுத்தாங்க. அங்கேயே பிறந்து வளர்ந்தாங்கிறதுக்காக ஒருவனை நீங்க கொண்டு வந்தா அவன் காலத்துல நீங்க சமாதானமாவே இருக்க முடியாது என்பதற்கு இந்த சவுல் சரியான முன்னுதாரணமாக இருக்கிறான். சவுலை தேவன் கொண்டு வரவில்லை, ஜனங்க தான் கொண்டு வர நினைக்கிறாங்க. அதனால அவர் சொல்றாரு, சரி நீ உன் தைல குப்பியை நிரப்பிக்கிட்டு போய் அவனை அபிஷேகம். Take your job,
fill that with the oil and anoint. நீ உன் தைல குப்பி, that is also man made. அந்த குப்பியும் மனிதனால் செய்யப்பட்டதுதான் இல்லையா? ஆனால் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது என்ன சொல்றாரு? நீ உன் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு போ. That is not man made. அந்த தைல கொம்பு என்பது மனிதன் உண்டாக்கினது அல்ல. ஆனால் தைல குப்பி என்பது மனிதன் உண்டாக்கினது. ஏன் இவன் நிக்கல? இவனை எங்கேயாவது நான் அபிஷேகம் பண்ணேன், நான் ராஜாவாக்கினேன் என்று சொல்லுகிறாரா? இல்ல. அவர்கள் கேட்டபடி நீ அவனை அவர்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணேன். நான் அபிஷேகம் பண்ண சொன்னேன், உன்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுலுக்காக நீ எவ்வளவு காலம் துக்கித்துக் கொண்டிருப்பாய் என்ற இடத்தில் தான் அவன் ஒரு கூட்டு முயற்சியிலே ஒரு ராஜாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் புறஜாதிகளுக்கு. அந்த குடுவை அது மனிதனால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் தைல கொம்பு என்பது காட் மேட், நேச்சுரல், காட் மேட். தைல கொம்பை கொண்டு போய் அவனை அபிஷேகம் பண்ணி என்பது தாவீது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற இடத்துல இருக்கான். ஆனால் சவுல் அங்கே ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், ஜனங்களால் தலைவனாக்கப்பட்டவன். அங்க மனுஷீகமான ஒரு அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவனுக்கும் சரிநிகரான சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வல்ல நீதியுள்ள தேவனாக தேவன் இருந்தார். ஆனால் அவருடைய சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. அவருடைய இருதயத்தின் நினைவுகளை அவன் நிறைவேற்றக்கூடிய இடத்துல இல்லை. அவருடைய மனதின் சிந்தனைகளை அவன் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இல்லை என்பதுதான் சவுலின் மேல் இருந்த குறைபாடாக. ஏன் இந்த குறைபாடு சவுளுடைய வாழ்க்கையில் வந்தது என்றால், அவன் தான் ஏற்படுத்தப்பட்ட உடனே தன்னை ஒரு பொருட்டாக எண்ணி தனக்கு மேலான அதிகாரியான சாமுவேலை அவன் ஒரு நாளும் அவன் மதிக்கவில்லை என்பதாக. இந்த ஏற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மனுஷீகமான சிந்தனைகளுக்கோ அல்லது தன்னுடைய சுபாவ மாற்றங்கள் இல்லாவிட்டாலோ என்ன நடக்கும்னா, அவர்கள் வேறொருவர் புகழப்படுவதும் வேறொருவர் அங்கே அன்பு கூறப்படுவதையும் ஒரு நாளும் அவர்கள் விரும்புகிறது இல்லை. அது சாமுவேல் ஆனாலும் சரி, அது தனக்கு கீழே இருக்கக்கூடிய தாவீது ஆனாலும் சரி, யார் புகழப்பட்டாலும் அவனுக்கு ஒரு பொல்லாத ஆவி எழும்பி அவர்களை தூஷிக்கக்கூடிய இடத்திலும் அவர்களை கொல்லக்கூடிய இடத்திலும் தான் அவன் இருக்கிறான் என்பது அவனுடைய சுபாவம். இந்த சுபாவத்தை அவன் ஒரு நாளும் மாற்றாததினால்தான் அவனுடைய எல்லைகள் அவனுடைய கையை விட்டு போகக்கூடிய இடத்துல சவுளுடைய வாழ்க்கை. சவுளுடைய வாழ்க்கையின் பிரச்சனை என்ன என்றால், அவன் மேலான அதிகாரத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தவில்லை, தன்னை ஒரு பொருட்டாக நினைக்கிறான். இதான் யூதாசுடைய பிரச்சனை. யூதாசுடைய பிரச்சனை என்ன? இதே பிரச்சனை தான். இதே அவன் 3.5 வருஷம் அவரோட இருந்து இதை தான் கேட்டிருக்கிறான். அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டுட்டு குடுவையில இருந்த மேலான விலை உயர்ந்த ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஊத்துனா இவனுக்கு அது பொருட்களையே. அதே உபதேசம் தான் இவன் 3.5 வருஷம் கூட இருந்து கேட்டிருக்கான். அந்த அம்மா இப்பதான் கேட்டு வந்திருக்கு. காலம் அல்ல நிர்ணயிப்பு, கருத்தியல் தான் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்க. எத்தகைய கருத்துள்ளவனாக நீ அதை ஏற்றுக்கொள்ளுகிறாய், எவ்வளவு காலம் இருந்தா என்பது அல்ல, எவ்வளவு கருத்துள்ளவனாக உண்மையுள்ளவனாக நீ அதை ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்பதுதான் விஷயம். யூதாஸ் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இல்லை. ஆனா 3 வருஷம் அவரோட தான் இருந்திருக்கிறார், ஆரம்பத்தில இருந்தே கூட இருந்திருக்கிறார். ஆனா அவன் எழுத்தின்படியான சுதந்திரங்களை அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். பணப்பை சுதந்திரம் அல்ல என்பதிலேயே இருந்தது. அது அல்ல. அவரோடு உள்ள உறவு என்பது எல்லையினால் நிர்ணயிக்கப்படுகிறது அல்ல, காலத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறதும் அல்ல. அது அன்பின் ஆழத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறதாக. எவ்வளவு காலம் இருந்தோங்கிறது விஷயம் அல்ல, எத்தகையவர்களாக இருந்திருக்கிறோம் என்பதுதான். ஒரு உறவின் ஆழத்தை நிர்ணயிப்பது காலம் அல்ல, ஆழம் தான். ஒரு உறவை நிர்ணயிப்பது என்பது எவ்வளவு காலம் ஒன்றாக இருந்தார்கள் என்பது அல்ல, எவ்வளவு ஆழமாக சிநேகித்தார்கள் என்பதில் இருக்கிறது என்பதற்கு இந்த யூதாசு சரியான முன்னுதாரணம். சரியான முன்னுதாரணம். சவுலோடு சவுளுடைய குமாரனும் அங்கே சவுளுடைய குமாரத்தையும் இருந்தாலும் இவர்கள் 2 பேரையும் தாவீதோடு இணைக்கக்கூடியது என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் இந்த தேவனுடைய திட்டத்துக்கு ஒரு நாளும் அவர்கள் ஒத்துழைக்கவில்லை.
அங்க சவுலுடைய குமாரனாக யோனத்தான் சொல்லுகிறான். அது யோனத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தாவீதை இருதயத்தை போல சிநேகித்தான், தாவீதை ஆத்துமாவை போல சிநேகித்தான். ஆனால் அவன் தாவீதோட இல்லை. குறிக்கப்பட்ட எல்லையில தான் இருக்கணும்ன்றது இல்லை. நமக்கு குறிக்கப்பட்ட எல்லை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறார். The appointed man is your boundary. The given doctrine is your boundary. கொடுக்கப்பட்ட மனிதன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தான் உன் எல்லை. கொடுக்கப்பட்ட உபதேசம் தான் உன் எல்லை என்ற இடத்திலே யோனத்தான் தாவீதோடு இருந்திருக்க வேண்டும். அதான் விஷயம். அவன் தாவீதோடு இல்லை. அதனால் அவன் சவுலோடு மடியக்கூடிய ஒரு பரிதாபம் வந்தது. மீகாலை மீட்டு கொண்டு வந்தாலும் மீகால் அற்பமாக எண்ணி பிள்ளை இல்லாமல் போனான். அடுத்து தாவீது சொல்லுகிறான். தாவீது திரும்பவும் கேட்கிறான், சவுலின் நிமித்தமாவது யோனத்தானின் நிமித்தமாவது இரக்கம் பெறுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்ற ஒரு விசாரிப்பை அங்கே சவுல் கொண்டு வருவாங்க. தாவீது கொண்டு வரும்போது சவுலின் குடும்பத்திலே யோனத்தானின் குமாரனாகிய ஒருவன் அங்கே இருக்கிறான், மேவிபோசேத். இந்த மேவிபோசேத் யாரு அப்படின்னா, அவன் வாழ்க்கை பாழாய் போனதே ரூமரால. ரூமர்ஸை கேட்டுதான் அவன் வாழ்க்கை பாழா போச்சு. தாவீது சவுலின் குடும்பம் முழுவதையும் அழித்து சவுலின் குடும்பத்தில் மீதமாய் இருப்பவர்களையும் அழிக்கும்படியாக தாவீது விரைந்து வருகிறார் அப்படின்னு ஒரு ரூமர் கிளப்பி விட்டாங்க. இதை கேட்ட உடனே அங்க யோனத்தான் வீட்டு தாதி ஒருத்தி யோனத்தான் பிள்ளையை தூக்கிக்கிட்டு ஓடுறான். கால் துரிதமானவன் தவறி நடக்கிறான் இல்லையா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இவள் ஒரு ரூமரை கேட்ட உடனே பிள்ளைய தூக்கிட்டு ஓடி தடுக்கி பிள்ளை மேலேயே விழுந்து அவன் நடக்க முடியாதவனாக போய்விட்டான். இதுக்கு மேல தாதி தான் தூக்கி சுமக்கணும். அவ இருக்கும் வரைக்கும் தான் இவன் வாழ முடியுங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த மேவிபோசேத்தை அங்கே தாவீது கொண்டு வர முடியாது. தாவீது ஒரு ஏற்படுத்தப்பட்ட புருஷன். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர். தாவீதுக்குள்ளே திவ்ய சுபாவங்கள் நிறைந்திருக்கிறது. அவன் அன்பினால் நிறைந்து கிரியை நடப்பிக்கக்கூடிய ஒருவன். தன்னை பயக்கிறவர்களையும் சிநேகிக்கக்கூடிய ஒரு அன்பு அவனிடத்துல இருந்தது. அவன் சவுலுக்காகவும் யோனத்தானுக்காகவும் துக்கித்து அவன் அழுகிறான். அவன் அப்னேருக்காக துக்கித்து அழுகிறான். அவன் அவனுடைய சத்துருக்கள் ஒவ்வொருவருக்காகவும் கரிசனை உள்ளவனாக ஒரு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக அவன் காண்பிக்கப்படுகிறான். இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே இருந்த தெய்வீக அன்பும் தெய்வீக சமாதானமுமாக இருக்கிறது. தாவீதுக்கு எவ்வளவு பிரச்சனைங்க, அவன் சமாதானத்தோடு இருக்கிறான். அவன் சமாதானத்தோடும் நம்பிக்கையோடும் அன்பிலே நிலைத்திருந்ததனால் தான் நான் கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருக்கிறேன் என்று சொல்ல முடிந்தது. இந்த சவுலால பொறுமையாக காத்திருக்க முடியலையே. பெலிஸ்தர்கள் நெருக்குகிறார்கள், ஜனங்கள் அவங்க மனம் பின்வாங்குது. நான் துணிந்து பலியிட்டேன், அவசரப்படுகிறார். அங்க ரூமரை கேட்டு அந்த அம்மா தூக்கிட்டு பிள்ளைய ஓடி அங்க கால் இல்லாம. ஆனால் தாவீதுக்குள்ளே தேவனுடைய தெய்வீக அன்பு, தெய்வீக சுபாவம், தெய்வீக அபிஷேகம் இருந்ததுனாலே அவன் கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் இஸ்ரவேலின் முழு அமைச்சையும் விரும்பக்கூடியவன் என்று சொல்லப்பட்ட சவுல் இஸ்ரவேலின் முழு அமைச்சை அவனை பின்தொடரவில்லை. அதுக்கு அவன் ஏது உண்டாக்கவில்லை. ஆனால் தாவீதை அங்க முழு இஸ்ரவேலும் விரும்பினது. அங்க எப்ரோன்ல அவனோடு பயணிக்கிறார். அங்க எப்ரோனுக்கு அவன் வரக்கூடிய இடத்துல பின்தொடர்கிறவர்கள் அதுக்கு முன்பாக அந்த புகையிலிருந்தே பின்தொடர்றாங்க. அவன் ஒண்ணுமில்லாத காலத்திலிருந்து பின்தொடரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவன் ஒன்றுமில்லாத காலத்திலிருந்து அவனோடு இருந்தவர்கள் தான் பின்னாட்களிலே பராக்கிரமசாலிகளாக்கப்பட்டார்கள். சபையிலே வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது ஏற்படுத்தப்பட்ட எல்லைகளிலே நாம் இருப்பதும், ஏற்படுத்தப்பட்ட புருஷனோடு நாம் உடன்படிக்கையிலே நிலைத்திருப்பதும், அவனோடு பிரயாணிப்பதுமாக இருக்கிறது இல்லையா? அங்க எலிசா வந்து ஏதோ ஒரு நாள் அதை வாங்கிட்டு போக முடியாது. அவன் பிரயாணம் பண்ணினான். அவன் புறப்பட்ட இடத்திலிருந்து அங்க யோர்தான் வரைக்கும் 20 வருட காலம் அவன் பிரயாணம். அந்த பிரயாணம் தான். ஆனா அந்த பிரயாணத்துல பாதியில விட்டு போயிடக்கூடாது, பாதியில காணாம போயிடக்கூடாது, பாதியில பிரிஞ்சு போயிடக்கூடாது, பாதியில பகை வந்துடக்கூடாது. ஏற்படுத்த புருஷனோடு அங்கே மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது என்ற உடன்படிக்கையார். இதன்படி நடந்துதான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆனா எலிசா கிட்ட வந்த ஆளுக்கு 3 மடங்கு ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்கு, 4 மடங்கு ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்கு. 1 2 ஆச்சுன்னா 2 4 ஆகணும் இல்லையா? 4-fold blessing is waiting. யாருக்கு? கேயாசிக்கு. ஆனா அவன் உண்மையாக இல்லை. உண்மையாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? அன்பாக இல்லை, மெய் அன்பு அங்கு இல்லை. அதான் விஷயம். ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. எங்க போனையா? இங்கதான் இருந்தேன். நீ ரதத்தின் பின்னாலே ஓடும் போது என் ஆவி உன்னோட இல்லையா கேட்டார். முடிஞ்சிருச்சு கதை. தாவீதோடு பிரயாணம் பண்ண தன்னை ஏற்படுத்தி கொண்டவர்கள் பராக்கிரமசாலிகளாக மாற்றப்பட்டார்கள். இந்த தாவீது ஒரு தெய்வீக அபிஷேகத்தை பெற்றவன். தேவனால் அங்க இஸ் அப்பாயிண்டட் பை காட். அவன் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக இருக்கிறான். அவன் ராஜாவான பின்பும் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு கீழ்ப்படக்கூடிய ஒருவனாக அவன் இருக்கிறான். தேவனுடைய வார்த்தை வரும்போது தன்னை முழுவதும் தாழ்த்தக்கூடிய இடத்துல இருக்கிறான். அதான் விஷயம். ஆனா இங்க அவனை பற்றிய ஒரு ரூமர் இருக்கு. அவனை பற்றிய ஒரு என்ன சொல்ற ரூமர், ஒரு பொய்யான ஒரு வார்த்தை பரப்பப்படுகிறது. அதை கேட்டு ஓடிதான் இந்த மேவிபோசேத்து புரளி ஒரு பொய்யான புரளி, அங்கே தாவீதை குறித்து சொல்லப்படுகிற புரளியை நம்பி இங்கே ஓடி போய் ஒரு பிள்ளை அங்க முடமா போயிட்டான். ஆனால் இந்த முடமான மேவிபோசேத்து எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறான். இது தாவீதின் திவ்ய சுபாவம். இது தேவனுடைய திவ்ய சுபாவத்தை பிரதிபலிக்கக்கூடிய அபிஷேகத்தின் நிறைவு. அன்பினாலே நிறைந்திருக்கிறான். அதனாலதான் தேவன் சொல்ற, என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்யக்கூடியவன் என்பவன் ஜென்ம சுபாவத்தை முற்றிலும் நீக்கப்பட்டவன். ஜென்ம சுபாவத்தை முற்றிலும் நீக்கி திவ்ய சுபாவத்தை நீ பெற்றுக்கொண்டால்தான் உங்கள் அபிஷேகம் கிரியை நடப்பிக்கும். இல்லாட்டி கிரியை நடப்பிக்காது. இந்த மேவிபோசேத்தை அவன் கொண்டு வந்து தன் பந்தியிலே நித்தமும் அசனம் பண்ண வைக்கிறான். அதான் விஷயம். இந்த மேவிபோசேத்து நித்தமும் ராஜாவின் குமாரரோட அசனம் பண்ணும்படியாக என் பந்தியிலே இருப்பான். ஏற்படுத்தப்பட்ட புருஷன் அவன் மந்தைக்கு மேய்ப்பன், அவன் சபைக்கு தகப்பன். தகப்பனுடைய மேஜைக்கு வரும்போது உங்களுடைய குறைபாடுகள் அங்கே காணப்பட மாட்டாது. எருசலேமுக்குள்ளே குருடர்களும் சப்பானிகளும் வரக்கூடாது. குருடர்களும் சப்பானிகளும் எருசலேமை பிடிப்பதை தடை பண்ணுவார்கள் என்று தாவீதுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் குருடர்களையும் சப்பானிகளையும் அழித்து தாவீது எருசலேமை சீயோனை பிடித்திருக்கிறான். அப்படின்னா சீயோனுக்குள்ளே முடவர்கள் வரக்கூடாது, சீயோனுக்குள்ளே குருடர்கள் வரக்கூடாது. குருடன் என்பவன் நாம் எழுத்தின்படி அங்கே அங்கவீனம் உள்ளவர்களை நாம் சொல்லவில்லை. இது ஆவிக்குரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தேவனுடைய திட்டத்தை குறித்தும் தேவனுடைய அபிஷேகத்தை குறித்தும் தேவன் ஏற்படுத்தின மனிதனை குறித்தும் தேவன் ஏற்படுத்தின எல்லையை குறித்தும் அங்கே காண முடியாத குருடர்கள், தேவனுடைய சித்தத்தை காண முடியாத குருடர்கள். சப்பானிகள் யார்? தேவனுடைய திட்டத்தை அறிந்தும் தேவன் ஏற்படுத்தின புருஷனை அறிந்தும் தேவன் ஏற்படுத்தப்பட்ட அபிஷேகத்தின் எல்லைகளை அறிந்தும் அவனோடு நடக்காதவர்கள், அவர்கள் சப்பானி. ஆனால் மேவிபோசேத்துக்கு ஒரு இரக்கம் காட்டப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் கிறிஸ்துவை தாவீதிலே காணலாம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய இடத்துல தாவீது கிரியைகள். தாவீதின் மேஜைக்கு வந்து மேவிபோத்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவனுடைய அசன பந்தியிலே இவனுடைய அங்கவீனம் தெரியாது. That's father's table. What is father's table? Your weakness will not be revealed. That is father's table. தகப்பனுடைய மேஜை என்பது என்ன? உன்னுடைய அங்கவீனங்கள், உன்னுடைய குறைபாடுகள் அங்கே அறியப்படுவது இல்லை. நீ எல்லாரை போலும் நீ அங்கே மதிக்கப்படும் இடம் தான் தகப்பனுடைய மேஜை. அதான் ஏற்படுத்தப்பட்ட புருஷனுடைய மேஜை. அதில் நாம் இருக்கும் பொழுது மேவிபோசேத்து குறைபாடு அற்றவனாக இருக்கிறான் என்று நாம் தெரிந்து. இப்போ தாவீதுக்கு மேவிபோசேத்து யாரு அப்படின்னா, அவனை கொண்டு வந்த உடனே சொல்றான், I am a dead dog, நான் செத்த நாய் என்று அவன் சொல்லுகிறான். செத்த நாய் என்றால் அவன் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லுகிறான். நாய்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லுகிறார் இயேசு. நாய்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். ஏன் நாய்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள்? அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், சுன்னத்துக்காரரை குறித்து ஜாக்கிரதையா. ரெண்டுமே அங்க சொல்றாரு.
ஏன் நாய்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னா, டாக்ஸ் ஆர் ரிலீஜியஸ். மதம் என்ற இடத்திலே இருக்கிறது. நாய்க்கு ஒரு கோட்பாடு இருக்குது, அதுல போயிட்டே இருக்கும். அதுதான் இவங்க நாய்கள் சொல்றாங்க, ரிலீஜியஸ். நீங்க நாய்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாய்கள் எப்பொழுது கூட்டமாக இருக்கும். கூட்டமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு ரேபிஸ் வரும். சீசனல் ரேபிஸ் எல்லாருக்குள்ளயும் பரவும். ரேபிஸை குறித்து நீங்க இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும். ரேபிஸ் உள்ள நாய் கடிச்சிட்டா நமக்கு ரேபிஸ் வரும். ரேபிஸ் வந்துட்டா அதோடைய பின்விளைவு என்ன தெரியுமா? நம்மளும் நாய் மாதிரி ஆயிடுவோன்றது பொது. ஆனா கிளினிக்கலா என்ன சொல்லணும், மெடிக்கலா என்ன சொல்லணும்? The dog which is affected by the rabies will not take water. Water allergy வந்துரும். அதனால தான் நாக்கு தள்ளி செத்து போயிடும், கடைசியா தண்ணி குடிக்காது. அப்போ இந்த ரிலீஜியஸ் டாக்ஸ் கடிச்சிட்டா சட்ட திட்டம் தான் தெரியுமே தவிர அன்பு வலி அதெல்லாம் தெரியாது. ஏன் அப்படின்னா நீங்க தண்ணிக்கு அலர்ஜி ஆயிடுவீங்க. வாட் இஸ் வாட்டர்? தண்ணினா என்ன? வார்த்தை தான். வார்த்தைக்கு அலர்ஜி ஆயிடுவீங்க. அப்புறம் மார்க்கத்துக்கு இணக்கம் ஆயிடுவீங்க. மார்க்கம் தான் பெருசு, ரிலீஜியஸா போயிடுவீங்க. வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. சுயம் அப்ப அங்க கிரியை செய்யும். அன்புங்கிற இடத்துக்கு வர மாட்டீங்க. You cannot bring a male person to your table. நீ இன்னொருவனை அவனுடைய குறைபாடு இல்லாதபடிக்கு உன்னுடைய மேஜைக்கு கொண்டு வரக்கூடிய தகுதியை நீ இழந்து விடுகிறாய். You cannot be a leader. You cannot be a father. You cannot be a shepherd. நீ மேய்ப்பனாக, நீ தகப்பனாக, நீ தலைவனாக இருக்கக்கூடிய தகுதியை நீ இழந்து விடுகிறாய். அதனால தான் சொல்றாரு, நாய்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க. கொலைக்கும், கடிக்கும், தண்ணி குடிக்காது, ரேபிஸ் ஆகும். நாய்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க. இஷ்டத்துக்கு கொலைக்கும். அப்ப யார் மகன்? இந்த மேவிபோசேத்து இங்க அடிமையாக வரவில்லை, இங்க வேலைக்காரனாக வரவில்லை, இங்க அவன் குமாரனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இஸ் a son. Then who is the son really? மெய்யாகவே யார் குமாரன்? கணவன் மனைவினா டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனா அதுக்கும் வேதத்துல இடம் கிடையாது. கணவன் மனைவினா டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றவன் வேதத்தை சரியாக படிக்காதவனா இருக்கும் இல்லையா? வேதத்தை சரியாக படிக்காதவங்க தான் கணவன் மனைவினா டைவர்ஸ் பண்ணிடலாம், அப்பா பிள்ளைனா பிரிய முடியாது. அப்பா பிள்ளைகளும் பிரிகிறார்கள். இங்கே தாவீதின் குமாரர் தாவீதுக்கு துரோகம் இழைத்து குமாரராக இல்லாதபடி போனார்கள். எப்ரோன்ல பிறந்த 6 குமாரரும் தாவீதுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய இடத்தில் 3 பேர் எழும்புகிறார். அம்னோன், அப்சலோம், அதோனியா. இந்த 3 பேர் குமாரனா? பிறந்திருக்கிறான் குமாரனாக, நடக்கவில்லை குமாரனாக. கணவன் மனைவினா டைவர்ஸ் பண்ணிடலாம், அப்பா பிள்ளைனா பிரிய முடியாது அப்படின்னா அப்பா பிள்ளைங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. நாங்க கருத்து சொல்ற கேளுங்க. தாவீதுக்கு 3 குமாரரும் குமாரர் இல்லை என்ற இடத்துக்கு போயிட்டாங்க. அவர்கள் குமாரராக நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் தங்கள் தகப்பனை மதிக்கவில்லை. தங்கள் தகப்பனுக்கு விரோதமாக கிரியை செய்து குமாரர் இல்லாமல் போனார்கள். ஆமா தானே? தன் தகப்பனின் குமாரத்தின் கை போடுகிற அம்னோன் எப்படி குமாரனாக இருக்க முடியும்? அவன் எப்படி தந்தைக்கு குமாரனாக இருக்க முடியும்? அவன் எப்படி தந்தையின் அன்பை புரிந்தவனாக இருக்க முடியும்? அவன் தன் சுயத்துக்கு இடம் கொடுத்து போய்விட்டான். சரி, அப்பா விடுங்கிறாரு. அப்சலோம் விட்டானா? விடல. அவன் ஜென்மம் அது பழி வாங்கக்கூடியது, தாறுமாறாக பேசுவது அவனுடைய ஜென்மம். அவன் ஜென்மத்திலே போய் அவனை பழி வாங்கி கொண்டு போட்டுக்கிறான். அப்சலோம் கொண்டு போட்டதோடு விட்டானா? விடலையே. தகப்பனை வீட்டை விட்டு விரட்டி விட்டான் ராஜ்யத்தை பிடிக்கும்படியாக. வெறுங்காலாய் நடந்து போகிறார் தாவீது. வெறுங்காலா போறாருங்க. தாவீதுக்கு இணக்கமானவர்கள், தாவீது இருதயத்தோடு இணைக்கப்பட்டவர்கள், தாவீதின் அன்பிலே வேரூன்றினவர்கள், தாவீதை அனுப்பப்பட்ட அங்கே அப்பாயிண்டட், அங்கே கொடுக்கப்பட்ட, அங்கே தேவன் ஏற்படுத்தின தலைவனாக அடைந்து கொண்டவர்கள் அவனோட போகிறார்கள். They know his father, they know he is anointed, they know he is the set man. அவன் தான் ஏற்படுத்தப்பட்ட புருஷன், அவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் தான் தேவனால் கொடுக்கப்பட்ட இஸ்ரவேலின் தகப்பன் என்று அவனை அறிந்து கொண்டவர்கள் அவனோடு போகிறார்கள். எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் போறாங்க. அங்கே அவன் போகிற வழியிலே அவனை தூஷிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஏன் இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை?
தேவன் ஏற்படுத்தின ஒழுங்குகளிலே நாம் இணைந்து இருக்கவில்லை, இசைந்து இருக்கவில்லை, தூஷிக்கக்கூடிய இடத்துல போகிறான். முழு இஸ்ரவேலுக்கும் அவனை அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் முழு இஸ்ரவேலுக்கும் தகப்பன். அவனை தூஷிக்கிறதுக்கு, பப்ளிக்கா தூஷிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான், சிமே. How can you do that? உன் தகப்பனை நீ சபையிலே தூஷிப்பது எப்படி? அப்ப நீ you are not a son of Israel. நீ இஸ்ரவேலிலே குமாரனாக இருக்க லாயக்கற்றவர் சிமே. ஆனா சகிச்சு போகிறான். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்க எல்லாம் திரும்பி வராங்க, பேசின எல்லாரும் திரும்பி வராங்க. திரும்பி அங்க மேவிபோசேத்தை இவன் தன் பந்தியில கொண்டு வந்த பின்பு அவனுடைய சுதந்திரம் எல்லாம் அவனுக்கு கொடுத்து, அவனுடைய வேலைக்காரனை ஒருத்தனை விசாரிப்புக்காரனா வச்சு, அதுல இருந்து வரத நீயும் சாப்பிடு, ஐயாக்கு எடுத்து வை, அவன் என் வீட்டுல தான் இருப்பான், என்றைக்கும் இங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த வேலைக்காரன் தாவீது திரும்பி வரும் பொழுது அங்கே போய் ஒரு பொய் சொல்லுகிறான். மேவிபோசேத்தின் வேலைக்காரன் ஆகிய சேவா, ஷிபாதன், அவன் போய் ஒரு பொய் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? அவன் உமக்கு துரோகம் இழைத்தான், அவன் செய்யத்தகாததை செய்திருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு பின்பாக வரவில்லை என்ற குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு, இங்கே ரூமர் தான். மேவிபோசேத்துக்கு எப்பொழுதும் அவனுக்கு விரோதமாக அங்க ரூமர் தான் போயிட்டு இருக்குது, ரூமர்ஸ் தான் போயிட்டு இருக்குது. ஆனால் மேவிபோசேத்து ராஜாவை பார்க்கிறான். தாவீது ராஜா பல நாள் சுற்றி திரிந்து திரும்பி வரும் பொழுது எதிரிகளும் வருகிறார்கள், அங்க தூஷித்தவர்களும் வருகிறார்கள், எல்லாரும் திரும்பி வரான். ஒருத்தன் கூட ஏன் போனீங்கன்னு கேட்கல இல்லையா? ஏன் போனீங்கன்னு கேட்கிறவன் முட்டாள். மூடர்கள் தான் ஏன் போனீங்க கேட்பான். மற்றவெல்லாம் வீட்டில் இருக்கிறவனுக்கு பிரச்சனை தெரியும், தாவீதின் வீட்டில் இருந்தவர்களுக்கு பிரச்சனை தெரியும். தாவீதின் வீட்டுக்கு வெளியே இருந்த மூடர்களுக்கு பிரச்சனை தெரியாது, ஏன் போனீங்க. ஒருவரும் அவனை ஏன் போனீங்கன்னு கேட்கல. ராஜா வந்துட்டார், ஏற்றுக்கிட்டாங்க. ராஜா வந்துட்டார், ஏற்றுக்கொள்ளும் பொழுது ராஜா மேவிபோசேத்தை பார்த்து கேட்கக்கூடிய வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 19 கேட்கிறாரு, ஏன் நீ வரல அப்படிங்கிற இடத்துல 2 சாமுவேல் 19:24 வாசிங்க. சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா மேவிபோசேத்தை எதிர்கொண்டு வருகிறார். வாசிங்க. ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமில் இருந்த ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜா என்ன கேட்டாருங்க? நீ என்னோடு வராமல் போனது என்ன? நீ எருசலேமிலே இருந்தியே நல்லதுன்னு சொல்லல ராஜா, நீ என்னோட வராமல் போனது என்ன? You should walk with your covenantal man, you should walk with your spiritual father, you should walk with your anointed man, you should walk with your appointed man. நீ ஏற்படுத்தப்பட்ட புருஷனோடு, உனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட புருஷனோடு, தேவன் கொடுத்த தகப்பனோடு நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். அவன் கெபியிலே ஓடி சவுலுக்கு ஒளிந்த போது அவனோடு இருந்தவர்கள் இந்நாள் வரைக்கும் அவனோடு நடக்கிறார்கள். அவர்கள் தான் இஸ்ரவேலிலே பராக்கிரமசாலிகள். மேவிபோசேத்தே, நீ அடிமையும் அல்ல, நீ ஊழியக்காரனும் அல்ல, நீ என் குமாரனோடு அசனம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறாயே, நீ என்னோடு வராமல் போனது என்ன என்ற கேள்வி ராஜா வைக்கிறார். சரியா? அதுக்கு அவங்க பதில் என்ன? மேவிபோசேத்து தாவீது வெறுங்காலோடு எருசலேமை விட்டு போய் வனாந்தரத்தில் இருக்கிறான். அவன் வனாந்தரத்திலே சுற்றி திரிகிறான் வெறுங்காலோடு. அவனுடைய தகப்பன் வெறுங்காலோடு சுற்றி திரியும் பொழுது நீ எங்கே இருந்தாய் என்ற கேள்விக்கு தான் இந்த பதில். இப்போ இந்த மேவிபோசேத்து தாவீதோடு வெறுங்காலாக போன தன் தகப்பனோடு பிரயாணித்தானா இல்லையா? கேள்வி. பிரயாணித்தான், but not physically, but by spirit. அவன் தன் கால்களை கழுவவில்லை, தன்னை சவரன் பண்ணிக்கொள்ளவில்லை, தன் வஸ்திரங்களை அவன் துவைக்கவில்லை. அப்படின்னா என்ன? அவன் ராஜாவின் பந்தியில இல்லை, அவன் ராஜாவுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறான், அவன் தன் தகப்பனுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய தகப்பன் வனாந்தர மார்க்கமாய் வெறுங்காலாய் போயிருக்கிறான்.
அவனுக்காக உட்கார்ந்து இருந்த இந்த மேவிபோசேத்து இப்ப குமாரனா இல்லையா? அதான் கேள்வி. இந்த மேவிபோசேத்து தான் தாவீதின் குமாரன். இந்த அப்சலோம் தாவீதுக்கு குமாரன். 30-40 வருஷமா கூடவே இருந்திருக்கிறாரு, பெத்து வளர்த்திருக்கிறாரு அப்பா. இப்ப சொல்லுங்க, இந்த அப்சலோம் தாவீதுக்கு குமாரனா இல்லையா? இல்லை. You are determined as a son by your walk with your father. நீ உன் தகப்பனோடு நடப்பதினால் தான் நீ குமாரனாக்கப்படுகிறாய். நீ பிறந்ததுனால குமாரன் கிடையாது. You should walk like a son. You be like a son. You love like a son. நீ குமாரனை போல உன் தகப்பனை நேசி, உன் குமாரனோடு நட, உன் தகப்பனோடு நட, குமாரனாக நட. நீ குமாரனாக உன் தகப்பனை அன்பு கூறு, உன் தகப்பனுடைய கட்டளைகளை நில்லு. நீ குமாரன், நீ மூத்தவன் தானே. எல்லாரையும் கொண்டு போட்டது என்ன? ஒருத்தரையும் வாழ விடலையே. அடுத்து ஒரு ஆள் இருமனார் தன்னைத்தானே அபிஷேகம் பண்ணிக்கொண்டு நான் தான் ராஜா என்று சொன்னார். இவனை நீங்க குமாரன் சொல்ல முடியுமா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, படுத்துட்டாரு, அவ்வளவுதான். அதோனியா எழுப்பிட்டார். ராஜா கிட்ட நீதி கிடைக்காது, ராஜாக்கு வயசாயிடுச்சு, ராஜா சிக்காயிட்டாரு, நீ என்கிட்ட வாங்க, நான் உங்களை ஆதரித்து நீதி செலுத்துவேன். இவன் என்ன நீதி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தகப்பன் உயிரோடு இருக்கும் போதே தன்னைத்தான் அபிஷேகித்துக் கொண்டவன் அவன் மகனா, அவன் குமாரனா? இவர்கள் எவ்வளவு பயங்கரமானவர்கள் என்றால், இந்த அதோனியாவை அங்கே யோவாபையே தூக்கிட்டான். எவ்வளவு காலம் தாவீதோடு இருந்த யோவாபு, தாவீதின் படை தளபதி, தாவீதுக்காக சகலத்தையும் செய்தவன், தாவீதோடு இருந்தவன், இப்படிப்பட்டவங்களே காணா போயிட்டாங்க, வஞ்சகத்துல விழுந்துட்டாங்க. இனிமையான வார்த்தை, அரவணைப்பு, polished words, sugared lips, kindness outside, kindness, அவ்வளவுதான். சாஞ்சிட்டார், யோவாபே போச்சு. ஆனால் இவர்கள் எல்லோரும் தாவீதுக்கு சமாதானத்தை இல்லாமல் பண்ணவர்கள். They spoiled the peace of David. ஆனால் தாவீதின் சமாதானம் இவர்களுடைய பிரச்சனைகளால் அங்கே அசைக்கப்படவில்லை. தாவீதுடைய சமாதானம் கர்த்தரிடத்தில் இருந்தது. அவன் குகையிலிருந்து ஓடி சிக்லாகுக்கு வந்து அங்க மோவாபின் ராஜாவோடு இருந்தபோது பிரச்சனையிலும் கூட நீங்க வார்த்தைகளை பார்த்தால், சிக்லாக்கிலே அவனோடு இருந்தவர்கள் அவனை சுற்றிலும் கல்லெடுத்தாலும் கூட அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அவனுடைய குமாரர் அவனுக்கு சத்துருக்களாக மாறின போதும் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்திருக்கிறான். இப்பொழுது தேவன் அவனுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறார். நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். சாலமோன், அவன் எருசலேமிலே பிறந்த குமாரன், son of peace, சமாதானத்தின் குமாரன். அவனுக்கு நான் அமெரிக்கை கட்டளையிடுவேன். அவனை அமர்ந்திருக்க, அவன் அமைதியில் உள்ள புருஷன், அவனுக்கு அமெரிக்கையை கட்டளையிடுவேன், அவனை அமர்ந்திருக்க செய்வேன். அவனும் முழு இஸ்ரவேலையும் சமாதானத்துக்குள் கொண்டு வந்து முழு உலகத்திலும் சமாதானமான ஒரு ஆட்சி செய்து கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருந்த சமாதானத்தின் குமாரனை தேவன் அவனுக்கு. காரணம் என்ன? அவனுடைய சமாதானம் கர்த்தரை பற்றினதாக இருந்தது. தாவீதுடைய சமாதானம் கர்த்தர் மேல் இருந்தது. தாவீதுடைய அன்பு கர்த்தர் மேல் இருந்தது. தாவீதுடைய காரியங்கள் கர்த்தர் மேல் இருந்தது. தாவீது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன். தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது கர்த்தரால் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டவன். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது கர்த்தருக்கு சித்தமானதை செய்யக்கூடியவன். அவனுக்கு கர்த்தரே ஒரு சமாதானத்தை தருகிறார். உன் வீட்டை நான் கட்டுவேன். 2 சாமுவேல் 7 கடைசியில நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுகிறேன். உன்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட 3 விதமான ஆசீர்வாதம். 2 சாமுவேல் 23ல அங்கே யாக்கோபின் தேவனால் அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படுகிறான். 2 சாமுவேல் 7ல அவனுக்கு ஒரு குமாரனை தருகிறேன் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்றார். அவனுக்கு நான் பொய் சொல்றேன்னு சொல்றார். சூரியன் இருக்கும் வரைக்கும், சந்திரன் இருக்கும் வரைக்கும் அவனுடைய சிங்காசனம் என்னென்னைக்கும் நிலைபெற்றிருக்கும் என்று சொன்னார். தாவீதின் சிங்காசனம் என்னென்னைக்கும் நிலைத்திருக்கும். தாவீதின் குமாரன் ஆகிய அங்கே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து
அங்கே குருடர்களை சப்பானிகளை குணமாக்கினார். நம்முடைய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குருட்டாட்டங்களை நிவர்த்தி செய்து சியோனின் பெருவழியிலே நடக்கக்கூடிய மேலான எருசலேம், பரம எருசலேம், புதிய எருசலேம் என்ற அந்த வெளிச்சத்துக்கு நேராக நம்முடைய கண்களை அவர் பார்வையிட செய்திருக்கார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன் நம்முடைய முகத்துள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களே பிரகாசிக்க செய்திருக்கிறார். நாம் பார்வையடைந்திருக்கிறோம். ஒரு மேலான எருசலேமை காணும்படியாக, ஒரு பரம எருசலேமை காணும்படியாக, ஒரு புதிய எருசலேமை காணும்படியாக நம்முடைய முடத்தனங்களை அவர் குணமாக்கி இருக்கிறார். The lameness is cured fully by the son of David. தாவீதின் குமாரன் நம்முடைய முடத்தனங்களை அவர் குணமாக்கி இருக்கிறார். எதற்காக? நீங்கள் புதிய எருசலேம், பரம எருசலேம், மேலான எருசலேம், சீயோனின் பெருவழியிலே நாம் நடக்கும்படியாக நமக்கு அந்த சமாதானம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு சமாதானத்தின் தேவன். இயேசு நமக்கு சமாதானத்தின் பிரபு. அங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சமாதானத்தின் ராஜா என்று. இந்த சமாதானத்துக்கு நமக்கு ஒரு ஒருமைப்பாடு இருக்கிறது. இந்த சமாதானத்துக்கு நமக்கு ஒரு ஒருமைப்பாட்டின் எல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமாதானத்துக்கு நமக்கு ஒருமைப்பாட்டின் தலைமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருமைப்பாட்டை காத்துக்கொண்டு நாம் நன்றி அறிந்துள்ளவர்களாக இருக்க முடியாது. இந்த காலைகளிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்புக்கொள்கிறோம். நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த சமாதானத்தின் தேவன் நமக்கு இந்த சமாதானத்தை கொடுத்தார். சமாதானத்தின் தேவன் நம்ம ஆவி, ஆத்ம, சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்கி கிறிஸ்துவின் நாளிலே அதை குற்றமற்றதாக நிறுத்துவார். சமாதான கர்த்தர் வரும்பொழுது நாம் அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக காணப்படும்படியாக சமாதானத்தின் தேவன் இந்த காலைகளில் நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய சமாதானத்துக்கு பிரபுவாக இருக்கிறார். நம்முடைய சமாதானத்தின் ராஜா நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் தருகிற சமாதானம் அல்ல. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் ராஜா, சமாதானத்தின் பிரபு இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை ஆளுகை செய்வாராக, முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. கிறிஸ்துவின் நாளுக்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியான கிரியைகளை நடத்துவார். அதற்காக அவர் ஏற்படுத்தின எல்லைகளை நாம் நினைத்திருப்போம். அவர் ஏற்படுத்தின தலைமையோடு நாம் இசைந்திருப்போம். அவர் கொடுத்த அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்வோம். காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக